ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது பருப்பு. இந்த பொரிச்ச பருப்பு இருக்குதானே, அதை செய்கிறதுக்கு முதல் இதை அவிச்சு எடுக்கணும். எடுத்து நல்லா தண்ணியை வடைய விட்டு தண்ணி இல்லாமல் காய எடுத்துட்டு தான் பிறகு பொரித்து பருப்பு செய்யணும். இப்போ பாருங்க, தண்ணி இல்லாமல் நல்ல வடிவாக பருப்பு காஞ்சிட்டுது. எண்ணெயை கொதிக்க பண்ண வச்சுருக்குது. கொதிச்சா அப்புறம் எண்ணெய் கொதிச்சிட்டுது. இதை போட அப்புறம் பொரியறதுக்கு போட்டுட்டு கொதி மட்டும் நல்லா வெயிட் பண்ணணும். நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்தோடனே எண்ணெய் வடிகிறதுக்காக இதில் ஒரு இப்படி ஒட்டை இருக்கிற சட்டி எடுத்துங்கன்னா அதுக்குள்ளே போட்டால் எண்ணெய் கீழே வடிஞ்சு வந்துடும். இப்போ நல்ல வடிவாக பொரிஞ்சு ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுது. எண்ணெய் எடுத்து சட்டிக்குள்ளே எண்ணெய் வடியை போடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுங்கன்னா எண்ணெய் நிற்காது கிணக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்டுது. பொரிஞ்சு பார்த்தீங்களா, ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டுது. இனி ஆறுனா அப்புறம் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பும் போட்டு, ஸ்பைசி வேணுமெண்டா கொஞ்சம் தூளும் போட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய்.